சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் பயங்கரமாக பரவிக்கொண்டு இருக்குது. ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகாது. ஸோ இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா ஜனநாயகன் திரைப்படம் வெளியிடுவது சரியாக இருக்காது அப்படிங்கிற விஷயத்த விஜய் அவர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகாது அப்படிங்கிற செய்திகள் பல மடங்கு பரவிக்கொண்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயிலாக பேச போகிறோம். ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்பு படத்தோட இசை வெளியீட்டு விழா, சாங்ஸ் இதெல்லாம் எப்போ ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பேச போகிறோம். கண்டிப்பாக விஜய் ரசிகர்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான வீடியோவாக இருக்க போகிறது. ஸோ முக்கியமாக விஜய் சினிமாவில் ரசிக்கும் ரசிகர்களை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வீடியோவாக உங்களுக்கு இருக்கும். அதாவது விஜய் அவர்களோட ஜனநாயகன், இது விஜய் அவர்களோட கடைசி திரைப்படம் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த திரைப்படத்திற்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த திரைப்படத்துக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறேன். ஸோ ஜனநாயகன் திரைப்படம் 9ஆம் தேதி ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த திரைப்படத்தோட ப்ரொமோஷனையும் விஜய் அவர்கள் ஸ்டார்டிங்லேயே ஒரு ஒருத்தர் போட்டாங்க. விஜய் அவர்களோட பிறந்த நாளைக்கு கிளிம்ஸ் வெளியிட்டதோடு நிறுத்திக்கணும், அதுக்கு மேலே எந்த விதமான ஜனநாயகன் அப்டேட்டும் ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த விஜய் அவர்கள் சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஜனநாயகன் திரைப்படத்தோட அப்டேட் ரிவீல் பண்ணிட்டீங்கன்னா மக்களோட கவனமும் ரசிகர்களோட கவனமும் அந்த சைடு போயிடும். ஸோ அதனால் டிசம்பர் எண்டு வரைக்கும் ஜனநாயகன் திரைப்படத்தோட பெரிய அப்டேட் எதுவுமே ரிவீல் பண்ண வேண்டாம். ஸோ நவம்பர் அக்டோபர் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன அப்டேட் ரிவீல் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டாங்க. அதனாலே நடுவில் ஒரு 4 மாதம் ஜனநாயகன் திரைப்படத்தோட எந்த ஒரு அப்டேட்டும் ரிவீல் பண்ணாமல் தான் இருந்தாங்க. ஓகே, இந்த சமயத்தில் ஜனநாயகன் திரைப்படத்தோட நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிளை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானை தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஜனநாயகன் படக்குள்ள முடிவு பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிளை எப்போ ரிவீல் பண்ணுற மாதிரி முடிவு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5ஆம் தேதி. ஸோ அக்டோபர் 5ஆம் தேதி ரிவீல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வருகிற தீபாவளி பண்டிகை அக்டோபர் 20ஆம் தேதி ரிவீல் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானை பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த பிளான் கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகியிருக்கு. அதாவது கரூரில் நடந்த துயர சம்பவம் தமிழகத்தை மட்டும் இல்லாமல் இந்தியாவே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். முக்கியமாக விஜய் அவர்கள் மனம் உடைந்து வீட்டில் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஒவ்வொருத்தராக சட்ட ரீதியாக பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்காங்க, கைதாகி கொண்டு இருக்காங்க. அதை விட இன்னும் மோசமான விஷயம் என்னென்னா, விஜய் அவர்களை கரூர் செல்ல விடாமல் சட்ட ரீதியாக பிரச்சனைகள் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதனாலே கரூர் மக்கள் நாளுக்கு நாள் விஜய் மீது நம்பிக்கை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் நம்ம ஜனநாயகன் திரைப்படத்தோட முதல் பாடலை ரிவீல் பண்ணால் நல்லா இருக்காது. ஆல்ரெடி விஜய் மீது நிறைய விமர்சனங்கள் இருக்குது. விஜய் அவர்கள் பொறுப்பேற்காமல் வீட்டிலே இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. ஸோ ஜனநாயகன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளை நம்ம இப்போ ரிவீல் பண்ணால் அது இன்னுமே விமர்சனத்துக்குள்ள ஆகிவிடும். அதை மக்களும் கொண்டாட மாட்டாங்க. அதனால் ஜனநாயகன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளை இப்போதைக்கு ரிவீல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை படக்குள்ள முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா இப்போ கேன்சல் ஆகியிருக்கு அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. எஸ், ஜனநாயகன் திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவை துபாயில் நடத்த படக்குள்ள ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் விஜய் அவர்களோட கடைசி திரைப்படம் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கடைசி திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவை ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு ஃபேர்வெல் விழா மாதிரி நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் ஜனநாயகன் படக்குழுவும் டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தமிழகத்தில் இதுக்கான அனுமதி நமக்கு கிடைக்காது. ஏன்னா பெரிய கூட்டம் கூடும். தமிழ் சினிமாவில் நிறைய உச்ச நட்சத்திரங்கள் இந்த விழாவில் கலந்து கொள்வார்கள். அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு விழானா கண்டிப்பாக தமிழக அரசு அனுமதியை கொடுக்காது, பல பிரச்சனைகள் கொடுக்கும். அதனால் தமிழகத்தில் வேண்டாம், துபாயில் நடத்தலாம். டிசம்பர் 27ஆம் தேதி இந்த விழாவை பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த விழா ஸ்டாப் ஆகியிருக்கு அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா, அந்த ஃபேர்வெல் விழா வேண்டாம். ஸோ மக்கள் ஆல்ரெடி துயரத்தில் இருக்காங்க. கரூர் சம்பவம் எத்தனை நாள் ஆனாலும் அந்த துயரம் போகாது. ஸோ அந்த மக்களை குச்சப்படுத்துகிற மாதிரி நாம் இசை வெளியீட்டு விழா, ஃபேர்வெல் நிகழ்ச்சி அந்த மாதிரி நடத்தினா கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது நம்ம மனசாட்சி உறுத்தும். அதனால் அந்த இசை வெளியீட்டு விழாவை போஸ்ட்பான் பண்ணலை. அந்த இசை வெளியீட்டு விழாவை கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணியிருக்காங்க.
அப்படிங்கிற விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இது வந்து விஜய் ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியான விஷயமா வந்து பார்க்கப்படுகிறது. இசை வெளியீட்டு விழா எதுவுமே இல்லாமல் படத்தோட ப்ரொமோஷன் மூலமாக மட்டுமே வந்து ஜனவரி 9ஆம் தேதி படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ ஜனவரி 9ஆம் தேதி படம் வந்து ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் இப்போ வரைக்குமே வந்து இல்லை அப்படிங்கிற விஷயத்த படக்குழு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. மேபி வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து மாற்றுவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து அதுக்கான பிளான் வந்து இல்லை அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஆனால் சட்ட ரீதியாக பொலிட்டிக்கல் ரீதியாக வந்து ஜனநாயகம் திரைப்படத்தை ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ண முடியாமல் பல சிக்கல்கள் வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி என்ன சிக்கல் வந்து பொலிட்டிக்கல் ரீதியாக வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தலைவா திரைப்படம் ரிலீஸ் ஆன சமயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ வந்து தலைவா திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பிரச்சனை வந்து அப்போ ஆளுங்கட்சியாக இருந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து கொடுத்தாங்க. இன்டைரக்டாக வந்து கொடுத்தாங்க. அது எப்படி இன்டைரக்டாக கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து தலைவா திரைப்படம் ரிலீஸ் ஆகிற திரையரங்குகளில் வந்து பாம் வைக்கப்படும் அப்படிங்கிற மிரட்டல் வந்து திரையரங்குகளுக்கு வந்து விட்டது. இதனால் வந்து பயங்கரமாக பயந்த திரையரங்க உரிமையாளர்கள் வந்து தலைவா திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்க. மற்ற ஸ்டேட்டில் வந்து தலைவா திரைப்படம் ரிலீஸ் ஆனாலும் தமிழகத்தில் வந்து ஒரு 12 நாளைக்கு அப்புறம் தான் வந்து தலைவா திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதே மாதிரி தான் ஜனநாயகன் திரைப்படத்தில் வந்து பயங்கரமாக திமுகவை எதிர்த்து வசனங்களும் பல காட்சிகள் வந்து இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் ஆல்ரெடி நமக்கு தெரியும். அதனால் வந்து இதே மெத்தடை யூஸ் பண்ணி ஜனநாயகன் திரைப்படத்தை சத்தம் வந்து அதாவது திமுக வந்து ரிலீஸ் பண்ண விடவே விடாது. இது வந்து எல்லாத்துக்குமே தெரிந்த விஷயம். இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா இன்னுமே வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து திமுக விஜய்க்கு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதி சட்ட ரீதி அதாவது வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால் வந்து ரிலீஸ் ஆகாமல் போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது வந்து விஜய்க்கு இன்னுமே வந்து பலமாக வந்து அமையும். ஆனால் வந்து கரெக்டாக டிஎம்கே வந்து இதை ஹேண்டில் பண்ணால் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய பலவீனமாக ஒரு ஏமாற்றமாக வந்து அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி வந்து விஜய் அவர்களுக்கு பயங்கரமான பிரச்சனைகள் கொடுப்பதற்கு திமுக வந்து அடுத்தடுத்து தயாராகி கொண்டு இருக்கு. இன்டைரக்டான பிரச்சனைகளை கொடுக்க தயாராகி கொண்டு இருக்கு. இது வந்து விஜய் அவர்கள் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அதிமுக பிஜேபி கூட்டணியில் வந்து விஜய் அவர்கள் இணைய வேண்டும். ஸோ அதிமுக பிஜேபி கூட்டணியில் வந்து விஜய் அவர்கள் இணைந்தால் இந்த மாதிரி சிக்கல்கள் வராதான்னு கேட்டால் சிக்கல்களை சமாளிப்பதற்கான சக்தி வந்து விஜய்க்கு வந்து வந்துவிடும். ஏன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து விஜய் கூட இருக்கும்போது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோதான் ப்ரெஷர் எவ்வளோதான் ப்ராப்ளம் வந்து கொடுத்தாலும் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பவரோட வந்து விஜய் அவர்கள் தைரியமாக பேசலாம். விஜய் அவர்கள் அடுத்தடுத்த முடிவுகளை தைரியமாக வந்து எடுக்கலாம். ஸோ அதனால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கூட வந்து விஜய் அவர்கள் கூட்டணி வைக்க வேண்டும். பிஜேபியோட கூட்டணி வைக்க வேண்டும். அது வந்து விஜய் அவர்களுக்கு பெரிய பலமாக வந்து அமையும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ ஜனநாயகன் திரைப்படத்தோட முதல் பாடலை யார் யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் வந்து ரிவீல் பண்ணுங்கள். ஸோ வந்து நீங்கள் வந்து ஜனநாயகன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா இருக்குன்னு நினைக்கிறீங்களா வேண்டான்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா சினிமா நியூஸும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.